தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கு மேலான தேவனும் 1 தீமோத்தேயு 6:12 சதா காலமும் தேவனாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. யோவேல் 1 அதிகாரம் 15 வசனம். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. ஆமீன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து அப்பமாக பிட்டு கொடுத்து உங்களுக்கு ஒரு அன்பான எச்சரிப்பை கொடுப்பாராக. ஆமீன். இந்த வார்த்தையின்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மிக மிக சீக்கிரம் என்பதை மறந்துவிடாதிருப்பீர்களாக. அவர் வாசலரே வந்துவிட்டார் என்பதை உலகத்தில் நடக்கிற அத்தனை சம்பவங்களும் காண்பித்து கொண்டிருக்கும்போது மறந்து விடாதிருப்பீர்களாக. இன்றைக்கு மறுபடியும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்வதற்கு முன்பாக இந்த சாட்சியை சொல்ல, 1984 ஜூன் 24 நான் கர்த்தரால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டேன். மரண வேதனை என் அறையிலே அவரை நோக்கி நான் கூப்பிட்ட பொழுது ஏசப்பா மகிமையாக இறங்கி வந்தார். தம்முடைய கரத்தால் என்னை தொட்டு சுகமாக்கி ஸ்டீஃபன் எழுந்து நட என்று சொல்லி, உனக்கு நோவின் பேலையை கொடுக்கிறேன், நோவின் காலத்து எச்சரிப்பு கொடுக்கிறேன், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது சொல்லி நீ எச்சரி, நான் கிரியை செய்வேன் என்று அந்த மகிமையான உழைத்தை கொடுத்து அந்த சில நாட்கள், அந்த 1984 வருஷத்திலேயே ஒரு நாள் இரவில் என்னை எழுப்பி ஒரு மேஜையில் உட்கார வைத்து என்னை எழுத வைத்தார். பாருங்கள், அதே விதமாக நான் ஒவ்வொரு நாளும் அதன் தொடர்ந்து நானே எழுந்து ராத்திரியில் எல்லாம் தூங்கினமாக உட்காருவேன். என் கரத்தை பிடித்து எழுதுவார் அருமையான தேவனுடைய பிள்ளை. அப்படியே இயேசப்பா மகிமையாக என் வலதுபக்கத்தில் இருப்பது நன்றாக தெரியும். அவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தின்படியாக பாருங்கள், எனக்கு தெரியாத அந்த சத்தியங்களையும் ரகசியங்களையும் அவர் எழுதி கொடுத்தார். அது என்னுடைய கரமாகவே இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தாழ்மையோடு சொல்கிறேன். அப்படியாக அவர் முதலாக எழுதி கொடுத்த புஸ்தகம் தான் நீங்கள் அறியாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் யார், தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட நித்திய பிதா என்பதை அவரே அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்துவதற்கு போல வெளிப்படுத்தி எழுத வைத்தார். ஏன்னு சொன்னால் இதில் எழுதப்பட்ட ஒரு சத்தியம் கூட எனக்கு தெரியாது. இது அநேகர் பெற்றிருக்கிறீங்க. இரண்டாவதாக பாருங்கள், கடைசி நாட்களுடைய அடையாளங்கள் கைவிடப்பட்டால் என்ன பயங்கரமான உபத்திரவங்கள் நடக்கும் என்பதை அவரே எழுத வைத்தார். இதில் உள்ள சத்தியம் ஒன்றுமே எனக்கு தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த ஒரே நிமிஷம் 17 பக்கத்தில் பாருங்க, ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தையின்படியாக கைவிடப்படுகிற மக்களில் ஒருவர் முகத்திலாவது சந்தோஷத்தையோ சிரிப்பையோ பார்க்க முடியாது, அவ்வளோ கோர காட்சியாக இருக்கும். இதன் பின்பாக இப்போ கவனிங்க, உலகம் முழுவதும் பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். இந்த பூமி அதிர்ச்சிகள் மூலமாக லட்சக்கணக்கான வீடுகள் தரைமட்டமாகும். கவனிங்க, இடிந்து போன வீடுகளை மறுபடி கட்ட சூழ்நிலையே இருக்காது. இதையும் கவனிங்கள். ஆதலால் வீடுகள் இல்லாதபடி தெருக்களிலும் காடுகளிலும் பயத்தோடு தீயிலோடு வாழும்படியான பயங்கரமான சூழ்நிலை லட்சக்கணக்கான மக்களுக்கு உண்டாகும். கவனிங்க, இன்று உல்லாசமாக சுகபோகமாக மாட மாளிகைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களில் எத்தனை பேர்கள் இந்த உபத்திரவத்தை அனுபவித்து தெருவிலே வந்து புலம்ப போகிறார்களோ எனக்கு தெரியாது. இதை வாசித்து கொண்டிருக்கிற நீங்களும் அல்லது இதை கேட்டுக்கொண்டு நீங்களும் ஒருவராக இருக்கலாம். ஆதலால் எச்சரிக்கை, தப்பித்துக்கொள்ள வழியை தேடுங்கள் என்று கர்த்தர் எழுதி கொடுத்த வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமி அதிர்ச்சினாலே என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று சொன்னாரோ நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது வாரத்தில் யூடியூப் புதுவச செய்தியில் ஏசப்பா வருகைக்கு முன்பாக இந்த வருஷத்தில் இருந்து அவருடைய வருகை மட்டுமாக அந்தி கிறிஸ்து நாட்களிலே அந்த 7 வருஷத்திலே கர்த்தருடைய கோபாக்கினை மூலமாக என்னென்ன வேதனைகள் உண்டாகுமோ அத்தனை வேதனையும் திருஷ்டாந்தமாக, அந்த அழிவு நாசம் மரணம் எல்லாவற்றையும் திருஷ்டாந்தமாக இந்த வருஷத்திலிருந்து வருகை மட்டுமாக அவர் காட்டுவார். இது உண்மையாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு எச்சரிப்பாக இருக்க, உலகத்தில் உள்ள மக்களுக்கு எச்சரிப்பை கொடுப்பதற்காக இதை செய்வேன் என்று ஆவியில் உடைத்த அந்த வார்த்தையை பேச வைத்தார். இது உண்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதன் அடிப்படையில் பாருங்க, இன்றைக்கு
பூமி அதிர்ச்சிகள் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் என்பதை திருஷ்டாந்தமாக இன்றைக்கு அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த தொடங்கின இன்று முடிவடையாத அந்த காட்டு தீயின் மூலமாக கர்த்தர் அதை நிரூபித்திருக்கிறார். ஒரு திருஷ்டாந்தமாக கொடுத்து உங்களை எச்சரித்திருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை எச்சரிக்கிறார். இந்த காட்டு தீயின் மூலமாக லட்சக்கணக்கான வீடுகள் சாம்பலாய் போய்விட்டது. சாதாரண மக்கள் முதல் கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், ஹாலிவுட் நடிகர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், ஆடம்பரமான மாளிகையில் வாழ்ந்தவர்கள், சொத்தான மாளிகையில் வாழ்ந்தவர்கள் எல்லாருடைய வீடுகளும் சாம்பலாகி இன்றைக்கு தெருவுக்கு வந்து விட்டார்கள். ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தை பார்த்தீங்களா? அதில் வீடுகளை இழந்து தெருவுக்கு வருவார்கள். மாளிகையில் வாழ்க எத்தனை பேர், எத்தனை மக்கள் தெருவுக்கு வந்து புலம்ப போல தெரியாத ஆண்டவர் எழுதி கொடுத்தார். இன்றைக்கு பாருங்கள், எத்தனையோ பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பெரிய செல்வந்தர்கள், அவ்வளோ பெரிய மக்கள் எல்லாரும் டிவி சேனலே சொன்னாங்க, பெரிய ஹாலிவுட் நடிகர்லாம் தெருவிலே, பெரிய பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் தெருவிலே. இந்த காட்சியை நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவில் ரோட்டு ஓரமாக என்ன செய்ய தெரியாதபடிக்கு கொடுக்கிற ஆகாரத்தை மட்டும் சாப்பிட்டு கொண்டு வேதனையோடு காணப்படுகிறார்கள். பாருங்கள், அவ்வளோ பெரிய செய்திகள் பிபிசி CNN சொல்கிறது, அடுத்த நேரம் உடுக்கிறதுக்கு உடை இல்லை, கையில் ₹1 கூட பணம் இல்லை, பிள்ளைகளை பார்த்து மனம் உடைகிறார்கள். சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்க, கைவிடப்பட்ட நேரத்தில் குடும்பமே கைவிடப்பட்டால் மகாபயங்கரமாக இருக்கும். பெற்றோர்களுடைய உள்ளமெல்லாம் உடைக்கப்படும். பிள்ளைகள் தாகம் பசி என்று கேட்கும் பொழுது அதை பார்க்கும்போது பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்களுடைய இதயமெல்லாம் உடைக்கப்படும் என்று கர்த்தர் எழுதி கொடுத்தார். இன்னைக்கு அதே அப்படியே நடக்கிறது. இனி என்ன நடக்குமோ தெரியாது. இடிந்து போன லட்சக்கணக்கான வீடுகளை மறுபடியும் கட்ட சூழ்நிலையே இல்லை. நீங்களை பார்த்துருப்பீங்க. இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்ன ஆகுமோ தெரியாது. இதுதான் உபத்திரவ காலத்தில் நடக்கும். நீங்கள் கைவிடப்பட்டால் இப்படிப்பட்ட அக்கினாலும் பாருங்கள், கொள்ளை நோயினாலும், பூமி அதிர்ச்சினாலும், காட்டு மிருகினாலும் பாருங்கள், பயங்கர உலகம் இப்படியே தான் நடந்து கொண்டு இருக்கும். நீங்கள் கைவிடப்பட்டால் வெட்டப்பட்ட பிரேதங்களாக இருக்கும். இரத்த ஆறு ஓடும். பூமியில் உள்ள 1/4 பங்கு மக்கள் 4ஆம் முத்திரையிலே மடிந்து போகிறார்கள். 850 கோடியில் 210 கோடி உங்கள் கண்ணு முன்னாலே செத்து மடிந்து கிடப்பதை வெட்டப்பட்ட காலம் ஊரங்கும் காணப்படும். எப்படி உங்களால் வாழ முடியும் கைவிடப்பட்டால்? அதுக்கு பிறகு இன்னும் முத்திரையினால் வரப்போகிற பயங்கரமான வேதனைகள் இருக்கிறது. முதல் 4 முத்திரையில் தான் சில காரியங்கள் சொல்லியிருக்கேன் யூடியூப்பில், புது வருஷ செய்தியில். தயவுசெய்து போய் பாருங்கள். இன்றைக்கு இந்த சுருக்கமாக உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறேன் பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு. இந்த ஊழியத்தை தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். நோவாவின் பேலை என்பது ஞான ஸ்நானம் என்பதை மறந்துடாதீங்க. ஏசப்பாடு வருகைக்கு முன்பாக அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்து வழி ஆயத்தம் பண்ணுவதற்காகவே ஒரு ஊழியக்காரனை அவர் தெரிந்தெடுத்தார். அதே விதமாக கடைசி நாட்களில் ஆண்டோட வரிக்கு ஆயத்தப்படுத்த உண்மையான ஞானஸ்தான சத்தியம் பாருங்கள், அதுதான் ஆண்டோட வரிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஊழியமாக இருக்கும். அந்த மகிமையான ஊழியத்தை தான் கொடுத்து அந்த ரகசியங்களாக எழுத வைத்தாராருமே தேவட பிள்ளைகளே. சில வருடங்களாக உங்களுக்கு எவ்வளோ வைராக்கியமாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அநேக அது இழப்பமாக ஏளனமாக காணப்பட்டிருக்கலாம். இதை கேட்டு நிறைய பேர் எங்களை பார்த்து ஒன்லி ஜீசஸ் பரியாசம் பண்ணுறாங்க. பி கேர்ஃபுல். ஒன்லி ஜீசஸ் என்று யார் யார் பரியாசம் பண்ணுகிறார்களோ, வேதம் நான் சொல்லலை, அவர்கள் அந்திகிறிஸ்து என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் அந்திகிறிஸ்து என்று வேதம் சொல்லி இந்த அந்திகிறிஸ்து முத்திரை தரிச்சிடாதீங்க. யாரை கேள்வி பண்ணுறீங்க? ஒன்லி ஜீசஸ் என்று சொல்லிக்கொண்டு அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா. பி கேர்ஃபுல். யாரை கேள்வி பண்ணுறீங்க? நீங்கள் உங்களை படைத்த பிதாவை கேள்வி பண்ணுறீங்க. உங்களுக்கு வேதத்தின் ரகசியம் கேட்டால் அமைதியாக இருங்க. எங்களை போன்ற இடத்துல கேளுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நிவர்த்தி பண்ண ஆசைப்படும். பிதா குமாரன் பரிசுத்தத்தை என்ன சந்தேகம் இருந்தாலும் தயவு செய்து என்ன இடத்துல என் மகன் ராபின் ஸ்ரீமத்தில் உங்களுக்கு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிற கேளுங்க. தயவு செய்து வெக்கப்படாமல் கேளுங்க. அது எங்கள் வீட்டுக்கு வாருங்க. ஜெபத்தோடு உங்களுக்கு போதிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எப்படி ஆயிலும் நோவின் பேலையில் ஏற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் எங்களுக்கு கிடையாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு பாருங்க, இதுதான்
பூமி அதிர்ச்சியின் மூலமாக 4ஆம் முத்திரையில் இப்படிதான் நடக்கும். ஆனால் அக்கினியை பற்றி ஒன்றும் சொல்லலை. அக்கினினால இப்படி அழிவு வரும்னு சொல்லலை முத்திரைகள்ல. ஆனால் கடைசியில் உலகமே அக்கினினால தான் எரிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறனால இப்படிதான் அக்கினி அழிப்பேன் என்பதற்கு ஒரு மாதிரியாக காட்டியிருக்கிறார். ஆனால் இந்த அழிவுகள் பூமி அதிர்ச்சிகள் மூலமாக உலகமெங்கும் நடந்து கொண்டே இருக்கும். அதே விதத்தில் இந்த அக்கினி மூலமாக நடக்கிற அழிவும் ஆண்டோட வருகை மூலமாக நடந்து கொண்டே இருக்கும். கொள்ளை நோய்கள் தலை விரித்தாடும், காட்டு மிருகங்கள் தாறுமாறாக ஊருக்குள்ள வரும், கண்டவர்களெல்லாம் கடித்து கொதரும். இப்பவே நியூஸில் பார்க்குறீங்க, ஒருவரை ஒருவர் கொலை செய்வார்கள். 2ஆம் முத்திரை அதுதான். அந்தி கிறிஸ்து வெளிப்பட்ட உடனே உலகத்தை நாசமாக்குறாரு. எங்க பார்த்தாலும் கொலை, வெட்டப்பட்ட பிரேதங்களாக தெருக்களை கிடக்கும். கைவிடப்பட்டால் ஒருவேளை உங்களுடைய பிரேதம் தெருவில் கிடக்கலாம். எச்சரிக்கை. ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்டால் உங்கள் வீடெல்லாம் இந்த பூமி அதிர்ச்சினாலே தரை மட்டமாக்கப்பட்டு நீங்கள் தெருக்கரையில் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். எச்சரிக்கை. கர்த்தர் கொடுக்கிற எச்சரிக்கை. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எதற்காக? எப்படி ஆயிலும் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மனம் திரும்பி இயேசுதான் நித்திய பிதா என்பதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆயுதம் ரட்சிப்பை இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று பாருங்கள், அவருடைய மனவாட்டியாக முத்திரையிடப்பட்ட ஒரு வரியில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரே தாகத்தோடு தான் இந்த ஊழியத்தை கர்த்தர் கிருபையாக அருமை கொடுத்திருக்கார். இதுதான் கர்த்தருடைய ஊழியம். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. என் வாயிலிருந்தோ மகன் ராபின் ஸ்ரீ வாயிலிருந்தோ வருகிற வார்த்தைகள் எதுவுமே எங்களுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, ஏதோ கல்லூரியில் படித்து வந்த வார்த்தைகள் அல்ல, ஏசப்பாவே கொடுத்த வார்த்தைகள். ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். ஆம், ஏசப்பா இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா ஆசீர்வாதத்தையும் நிரப்பும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மாதாந்திர உபவாச கூட்டம். நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் மூலமாக நடைபெறும் இந்த கூட்டமானது இந்த மாதம் 25ஆம் தேதி 25/1/2025 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் இடம் JJCC ஜெப வீடு, ஜெபஞானபுரம் தெரு, சாத்தான்குளம். இது CSI ஆலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது. தேவ செய்தி அளித்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கிறவர் இன்று கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் ராபின் ஸ்டீஃபன் அவர்கள். கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் ஆசீர்வாதமான மதிய உணவும் வழங்கப்படும். ஆண்டவர் இயேசு அருளும் தேவாசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வந்து பயனடையுங்கள். தொடர்புக்கு ஸ்டீஃபன், செல்போன் 6383131229.